பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று சந்தேகங்களை தீர்த்து கொள்ள தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். மனித வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கிற மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று சந்தேகம். சந்தேகம் என்பது சில நேரங்களில் நல்லதாய் இருக்கலாம். அது நம்மை உண்மையை தேடச் செய்கிறது. ஆனால் தீர்க்கப்படாத சந்தேகம் மனதில் பயம், குழப்பம், நம்பிக்கையின்மை ஆகியவற்றை உருவாக்குகிறது. அதனால் வாழ்க்கையில் தெளிவாக முன்னேற வேண்டுமெனில் நாம் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். பெரியோர்கள் கூறியுள்ளார்கள், தெரிந்ததை பகிர்ந்து கொள்ளுங்கள், தெரியாததை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று. இதுவே அறிவின் வளர்ச்சிக்கு வழி. இப்போது சந்தேகங்களை தீர்த்து கொள்ள தேவையான 3 முக்கிய அம்சங்களை இங்கே சிந்திப்போம். முதலாவது, கேள்வி கேட்பது அறிவின் தொடக்கம். சந்தேகம் வருவது தவறு அல்ல. அதை கேட்காமல் மனதில் வைத்திருப்பதே தவறு. கேள்வி கேட்பது அறிவை வளர்க்கும் முக்கியமான வழி. ஒரு மாணவன் ஆசிரியரிடம் சந்தேகத்தை கேட்கும் போது அவன் அறியாமையை விட்டு அறிவுக்குள் நுழைகிறான். கிரேக்க தத்துவஞானி சாக்ரடீஸ் கூறுவார், நான் எதையும் அறியவில்லை என்பதை அறிந்ததே என் அறிவு என்று. இவரின் வார்த்தைகளின் பொருள், மனிதன் தன்னை பற்றிய உண்மையை அறிந்து கொண்டால்தான் அவன் வளர முடியும் என்பதாகும். சந்தேகங்களை மனதில் வைத்துக் கொண்டால் அது இருள் போல் இருக்கும். ஆனால் கேள்வி கேட்டு விடை பெற்றால் அது வெளிச்சமாக மாறும். தமிழ் மரபிலும் இதே கருத்து காணப்படுகிறது. திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார். இதன் பொருள், பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் என்பதே ஆகும். எனவே நம்முள் இருக்கும் சந்தேகங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அவசியமாகும். அதனால் மாணவர்கள், பணியாளர்கள், வாழ்க்கையில் முன்னேற விரும்பும் அனைவரும் ஒரு பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான், சந்தேகம் வந்தால் கேளுங்கள். இரண்டாவதாக, சந்தேகத்தை விட உண்மை தேடுதல் முக்கியம். சிலர் சந்தேகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கேள்வி கேட்காமல், உண்மையை தேடாமல் மனதில் குழப்பத்தோடு இருப்பார்கள். இது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுக்கிறது. இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் கூறியுள்ளார், கேள்விகள்தான் அறிவின் விதைகள். ஒரு விதை மரமாக வளர வேண்டுமெனில் அதை நட்டு பராமரிக்க வேண்டும். அதுபோல் சந்தேகம் வந்தால் அதை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். இல்லையெனில் அது பயமாக மாறும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் மிக அற்புதமாக கூறுவார், The important thing is not to stop questioning. அதாவது, கேள்வி கேட்பதை நிறுத்தாமல் இருப்பதே முக்கியம் என்பதனை வலியுறுத்துகிறார். உண்மையை தேடும் மனிதர்கள்தான் உலகத்தை மாற்றியவர்கள். விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள், பெரிய தலைவர்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தை குறித்து சந்தேகிப்பார்கள். பின்னர் அதற்கான உண்மையை தேடுவார்கள். எனவே வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியதும் அதுவே. சந்தேகம் வந்தால் அதை மறைக்காமல் இருக்க வேண்டும். அதை குறித்த உண்மையை தேட வேண்டும். பிறகு அறிவு உள்ளவர்களிடம் அதை குறித்து கேட்டு நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்க்கை தெளிவாகும். மூன்றாவது, தெளிவான நம்பிக்கை வெற்றியை தரும். சந்தேகம் மனதில் இருந்தால் நம்பிக்கை குறையும். ஆனால் சந்தேகம் தீர்ந்தவுடன் மனதில் தைரியம் பிறக்கும். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுவார், உங்களுக்குள் இருக்கும் சக்தியை நம்புங்கள் என்று. நம்பிக்கை உருவாக வேண்டுமெனில் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்க வேண்டும். ஒருவருக்கு ஒரு விஷயத்தில் தெளிவு இருந்தால் அவர் எந்த சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் கூறுவார், நம்பிக்கைதான் வெற்றியின் முதல் படி என்று. நம்பிக்கை வர வேண்டுமெனில் அறிவு வேண்டும், அறிவு வர வேண்டுமெனில் சந்தேகங்கள் தீர வேண்டும். எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பும் ஒவ்வொருவரும்
3 விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். முதலாவது, சந்தேகத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். இரண்டாவது, கேள்வி கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, தெளிவுடன் செயல்படுங்கள். இவ்வாறு வாழும் மனிதன் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்க முடியாது. எனவே சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்பது ஒரு சாதாரண அறிவுரை அல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி. மனிதன் வளர வேண்டுமென்றால் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவன் கேள்வி கேட்க வேண்டும். பெரியவர்கள் அனைவரும் சொல்லுகிற ஒரு விஷயம், கேள்வி கேளுங்கள், உண்மையை தேடுங்கள், தெளிவுடன் வாழுங்கள் என்பதே. எனவே இன்று முதல் நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாம். சந்தேகம் வந்தால் அதை மறைக்காமல் இருப்போம். அறிவு உள்ளவர்களிடம் அதை குறித்து கற்றுக்கொள்வோம். உண்மையை அறிந்து தெளிவாக வாழ்வோம். அப்போதுதான் நம் வாழ்க்கை முன்னேற்றம், நம்பிக்கை, வெற்றி ஆகியவற்றால் நிரம்பும். சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளும் மனிதன் அறிவாளியாக மாறுகிறான். அறிவாளி உலகத்தை மாற்றும் சக்தியுடையவன். நன்றி.